اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. இந்த பெருமதி வாய்ந்த சந்தர்ப்பத்திலே முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். அவன் தனித்தவன், எவ்வித தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அந்த ஏக இறைவனுக்கு நிகராக எதுவும் எவரும் இல்லை. அந்த இறைவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அன்பும் அருளும் இறுதி தூதர் எமது அழகிய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை ஆசையோடு ஆர்வத்தோடு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபியீன்கள், எமது முன்னோர்கள், இமாம்கள், பேரறிஞர்கள், எமது பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், எமது பிள்ளைகள், மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், எமது மாணவர்கள், எமது பிள்ளைகள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஃபுத்பாவின் ஆரம்பத்திலே இறை அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்கிறேன். இறை அச்சம் என்பது எமது மனதுகளில் வளர்க்கப்பட வேண்டிய அல்லது வளர வேண்டிய உயர்தரமான பக்குவமாகும். அந்த இறை அச்சத்தின் வெளிப்பாடு நாம் இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதும், அவர்களால் தடை செய்யப்பட்ட விடயங்களை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ்வதும் ஆகும். எனது அன்புக்குரிய உறவுகளே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான தலைப்பின் கீழ் சில தகவல்களை நினைவுபடுத்த இருக்கின்றோம். அதாவது சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வும் வரலாறும் எனும் தலைப்பின் கீழ் இந்த குறுகிய நேரத்தினுள் சில தகவல்களை நினைவுபடுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இது போன்ற காலப்பகுதிகளில் இந்த தலைப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை பொறுத்தவரைக்கும் தாராளமாக பாவகாரியங்கள் அதிகரித்து நன்மைகளை செய்கின்ற விடயத்தில் ஆர்வம் குறைந்து போய் இருக்கின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவகாரியங்கள் தாராளமாக பல்கி பெருகி இருக்க, அவற்றிலே ஈடுபடுகின்ற வேகம் அதிகரித்திருக்க, எம் மீது விதியாக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இபாதத்துக்கள் அதிகம் செய்ய வேண்டும், நற்கர்மங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வம் படிப்படியாக குறைந்து கொண்டு போகின்ற ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஈமானையும் எமது உள்ளங்களையும் பாதுகாப்பதென்றால் மிக பெரும் போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இது மாதிரியான காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அடிக்கடி எமது முன்மாதிரி, எமக்காக அல்லாஹு தாலாவால் இறுதி தூதர் என்று அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் வளர்ந்து வந்த முறையை பற்றி, அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைக்கப்பட்டது பற்றி, இந்த ரிசாலத்தை எட்டி வைக்கின்ற அந்த காலப்பகுதியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்கள், சோதனைகள் பற்றி, பொதுவாக அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கை முறையை பற்றி அடிக்கடி நாங்கள் வாசிப்பதும் படிப்பதும் தேடி பெற்றுக் கொள்வதும் அவற்றின் மூலம் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதும் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்வதில் தான் ஈருலக வெற்றி இருக்கிறது. அப்படி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு வர வேண்டும். அந்த நல்லெண்ணம் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் அறிந்திருக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை போன்று நானும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த நபரை பற்றி நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவரை பற்றிய நல்ல பதிவுகள் என்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரை போன்ற அந்த வாழ்க்கை முறையை நான் வாழ வேண்டும். அவர் சொல்வதை நான் கேட்க வேண்டும். அவருடைய நடத்தைகளை என்னுடைய நடத்தைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை எம்மிடத்தில் வரும். அன்புக்குரிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பிரபல்யமான ஒரு நூல் ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய நூல். சர்வதேச தரத்தில் நடாத்தப்பட்ட போட்டியில் முதல் பரிசு பெற்றுக்கொண்ட நூல் ரஹீகுல் மக்தூம் என்கின்ற நூல். எனவே நான் கேட்க விரும்புகிற விஷயம், எம்மில் எத்தனை பேர் இந்த நூலை வாங்கி இருக்கிறோம்? எனவே அல்லாஹுவின் இறுதி தூதருடைய வாழ்க்கையை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு அந்த உணர்வோடு எம்மில் எத்தனை பேர் இன்று வரைக்கும்
அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம் என்று நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அவர் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நாங்கள் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருளாக அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்கிறார். உண்மையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கின்ற பொழுது இரண்டு விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஆக்கி அதன் மூலம் ரிசாலத்தை கொடுத்து எங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கற்று தந்திருக்கிறார். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை, அவர்கள் பிறந்தது முதல் வளர்ந்த முறை, வளர்ந்த சூழல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய நகர்வுகள், இது பற்றிய அறிவு. இவ்வாறு இரண்டு விதமாக எமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கெல்லாம் அருளாக அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சரியான வாழ்க்கையை காட்டி தந்திருப்பது என்பது உண்மையிலேயே அல்லாஹ்வின் அருளாகும். ஏனென்றால் நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னர் ஜாஹிலிய காலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காலத்திலே இருந்த நடைமுறைகளை படித்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய ஒரு பெருமதியான வாழ்க்கையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான வழியை காட்டிக் கொடுப்பதற்கு முன்னர் ஜாஹிலிய காலத்திலே இணை வைத்தல், ஷிர்க் பரவலடைந்து காணப்பட்டது. கற்களை வணங்குவார்கள், இன்ன பல பொருட்களை வணங்குவார்கள், தங்களது கைகளாலேயே சிலைகளை செய்து வைத்துக் கொண்டு வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு பயணம் போவதாக இருந்தால் 3 கற்களை எடுத்துக் கொள்வார்கள். வணங்க வேண்டும் என்று தோன்றுகின்ற பொழுது அந்த கற்களை வணங்குவார்கள். சமையல் செய்ய வேண்டும் என்கின்ற தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த 3 கற்களையும் பயன்படுத்தி ஒரு அடுப்பை சரி செய்து அதனை கொண்டு சமைத்துக் கொள்வார்கள். உணவுக்காக பயன்படுத்துகின்ற கோதுமை மாவை கையிலே எடுத்துக் கொள்வார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னர் இணை வைப்பிலே மூழ்கி கிடந்தார்கள். கோதுமை மாவை கையிலே எடுத்துக்கொண்டு பயணம் போவார்கள். தியானத்தில் ஈடுபட வேண்டும், வணக்கம் புரிய வேண்டும் என்கின்ற தேவை ஏற்படுகின்ற பொழுது அதனை சிலை வடிவத்தில் செய்து, விரும்பிய வடிவத்தில் செய்து அதிலே வணக்கம் செய்து கொள்வார்கள். மீண்டும் பசி ஏற்படுகின்ற பொழுது அந்த மாவை பிசைந்து ரொட்டியாக செய்து சாப்பிட்டு விடுவார்கள். அந்த நேரத்தின் நிலைப்பாடு. இது தவிர மிருகங்களை வைத்து சகுனம் பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள். அம்புகளை எய்து சகுனம் பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பறவையை பறக்க விடுவார்கள்.
அது வலதுபுறமாக பறந்து சென்றால் நல்லம், இந்த விஷயத்தை செய்யலாம் என்கிற நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்வார்கள். அந்த பறவை இடது பக்கமாக பறந்து சென்றால் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அது பிழையாக முடிந்திடும் என்று நம்பிக்கொண்டு அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அன்புக்குரிய உறவுகளே, மனித உரிமைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தன. பெண் பிள்ளை கிடைத்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் அந்த தந்தையுடைய முகம் கருத்து போய்விடும். இந்த குழந்தையை உயிரோடு புதைத்து விடுவோமா அல்லது கொன்று விடுவோமா என்று அந்த தந்தை யோசிப்பார். வீட்டுக்குள் ஓடி சென்று ஒளித்துக் கொள்வார். பெண் பிள்ளை கிடைத்திருக்கிறது என்று சொல்வதற்கு வெட்கப்படுவார். இதுதான் அன்றைய நிலையாக இருந்தது. அன்புக்குரிய உறவுகளே, விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கு எந்த இடமும் சமூக மட்டத்தில் கொடுக்கப்படுவது கிடையாது. அவர்களுடைய உரிமைகள் முற்றுமுழுதாக மறுக்கப்பட்டிருந்தன. இதுதான் அந்த சூழலாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முதல் வட்டி தலை விரித்தாடியது, சூதாட்டம் பல்கி பெருகி இருந்தது, வழிப்பறி கொள்ளைகள் பரவலாக இருந்தது. உயிருக்கு உடைமைகளுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இத்தகைய ஒரு சமூக சூழ்நிலைதான் அன்று இருந்து கொண்டிருந்தது. என்னுடைய ஒட்டகம் அடுத்தவருடைய அடுத்த கோத்திரத்தவர்களுடைய ஒட்டகம் தண்ணீர் அருந்துகின்ற இடத்துக்கு சென்று என்னுடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்து விட்டது என்று சொன்னால் அதற்காக அவர்களோடு வருடக்கணக்கில் போராடுகின்றவர்களாக சண்டையிடுகின்றவர்களாக இருந்தார்கள். போதையில் மயங்கி கிடந்தார்கள், மதுபானத்தில் தத்தளித்தார்கள். இத்தகைய ஒரு சமூக நிலைமை. திருமண முறைகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒழுக்கக்கேடான திருமண முறைகள் எல்லாம் நடைமுறையில் இருந்து வந்தது. பெண்களுக்கு எந்த கௌரவமும் எந்த அடிப்படை உரிமை கூட வழங்கப்படாத ஒரு வகையான சூழலில் தான் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு ஒளியூட்ட வேண்டும் என்பதற்காக, நேர்வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் மனிதர்களாக மனிதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழங்கி வைக்கிறான் என்கின்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, அது உன்னதமான பெருமதி வாய்ந்த ஒரு வாழ்க்கை முறையாகும். எந்த ஒரு மனிதன் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், செய்து காட்டிய பிரகாரம், அவர் வழிகாட்டி இருக்கின்ற பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை கண்ணியமானதாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றகரமானதாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். மாற்றமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை கணக்கெடுக்காமல் எங்களுடைய விருப்பப்படி எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள முயற்சிப்போமாக இருந்தால் ஈருலகிலும் நஷ்டமடையக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னதமான விஷயங்களாக இருக்கின்றன. இபாதத்துடைய பகுதியை எடுத்து பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்து செய்கின்ற விஷயத்தில் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தின் அதிகரிப்பை பார்த்ததற்கு பிறகு, அல்லாஹ்வின் தூதரே,
முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களே, ஏன் இபாதத்து செய்கின்ற விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் எனது இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். அதற்காக நான் அதிகம் அதிகம் இபாதத்து செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவை எங்களுக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தருகின்ற அழகிய முன்மாதிரியாகும். அன்புக்குரிய உறவுகளே, இபாதத்து செய்கின்ற விஷயத்தில் எங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இபாதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? இப்போது நாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற முக்கியத்துவம் என்ன? இபாதத்துக்களை செய்கின்ற பொழுது தொழுகையில் ஈடுபடுகின்ற விடயத்தை எடுத்து பாருங்கள். ஆர்வமாக தொழுகையிலே ஈடுபடுகிறோமா? ஒரு வக்து தொழுகையை நிறைவேற்றி விட்டு அடுத்த வக்தை ஆசையோடு எதிர்பார்க்கின்றோமா? அந்த தொழுகையிலே கண் குளிர்ச்சி எங்களுக்கு ஏற்படுகின்றதா? எங்களை நாங்கள் அளவீடு செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எனக்கு மன ஆறுதல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகம் அதிகம் நான் தொழ வேண்டும், அதிகம் இபாதத் செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்கின்ற எண்ணக்கற்களை எல்லாம் எங்களுக்கு விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இபாதத்துக்களை ஆசையோடு நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதனை மதிப்பீடு செய்து திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக பணிவுள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பணிவாக நடந்து கொள்வார்கள். பணிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்னமா அன அபுதுன், நான் சாதாரண ஒரு அடிமை. ஒரு அடிமை சாப்பிடுவது போன்றுதான் நானும் சாப்பிடுகிறேன். ஒரு அடிமை உங்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொள்வது போன்றுதான் நானும் அமர்ந்து கொள்கிறேன் என்று தன்னுடைய பணிவான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். குழந்தைகளோடு மிக இரக்கமாக நடந்து கொள்வார்கள். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு முறை அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொழுது தன்னுடைய பேர பிள்ளைகளை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு தன்னுடைய பேர பிள்ளைகளோடு முத்தமிட்டு கொண்டு நெருக்கமாக இரக்கத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்து கொள்ள இயலாம அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னன்னா, என்னிடத்திலே 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்திலே 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாரையும் நான் முத்தமிடுவது கிடையாது. இது ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இங்கே இரக்கம் காட்டவில்லையோ, யார் இங்கே இரக்கம் காட்டவில்லையோ, யார் துனியாவிலேயே இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு மறுமையில் இரக்கம் காட்டப்பட மாட்டாது, மறுமையில் அவருக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வாலிபர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனைவிமாரோடு எவ்வாறு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அத்துணை
விஷயங்களிலும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை எங்களுக்கு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை அல்-பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய தோள் பூஜ்யத்திலே சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பேரப்பிள்ளை அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்பஹு, யா அல்லாஹ், என்னுடைய இந்த பேர குழந்தையை நான் விரும்புகிறேன், நான் நேசிக்கிறேன். இந்த பிள்ளையை நீயும் இரக்கப்படு, நீயும் நேசித்து விடு என்று இத்தகைய இரக்கமான கனிவான கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எங்களுக்கு பல்வேறு முன்மாதிரிகளை வழங்குவதாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தன்னுடைய மனைவிமாரோடு முறையாக நடந்து கொண்டார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், ഖൈറുക്കും ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் யார் நல்லவர் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தவரோடு தன்னுடைய மனைவியோடு யார் நல்லவராக நடந்து கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு, வஅன ഖൈറുக்கும் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவிமாரோடு என்னுடைய குடும்பத்தவர்களோடு சிறப்பாக நடந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஜெயித்திருக்கிறேன். பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓட்டப்பந்தயம் வைத்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்து காட்டினார்கள். அதற்கு பதிலாக இது என்று சொன்னார்கள். அன்று தோற்று போனதற்கு பதிலாக இன்று ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இவ்வாறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் திட்டமிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக மானபங்கப்படுத்தி ஒரு அவதூறை பரப்பிவிட்டார். முனாஃபிக்குகள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஊரெல்லாம் கதை பரவுகிறது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனாக இருந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை மிக கவனமாக, மிக முன்மாதிரியாக, அமைதியாக கையாண்டார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், இத்தகைய சம்பவம், இத்தகைய அவதூறு ஊருக்குள்ளே பரவிய அந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதைகளை எல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டு அவரும் சேர்ந்து கதை பரப்பிக் கொண்டு எனது மனதை கஷ்டப்படுத்தவில்லை. வளமை போன்று வருவார்கள், வெளியில் சென்று வளமை போன்று வருவார்கள், சலாம் சொல்வார்கள், சுகம் எப்படி என்று கேட்பார்கள், வேறு எதுவும் பேச மாட்டார்கள். இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களை கடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சென்று விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே கையாண்டார்கள். அந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது இறுதியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த முனாஃபிக்குகள் பரப்பிய அவதூறில் இருந்து பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்கின்ற அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனாக வாழ்ந்து காட்டி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.
சமூகத்தின் தலைவனாக வாழ்ந்து காட்டி எமக்கு தேவையான முன்மாதிரிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு பொருத்தமான ஒரு முன்மாதிரி மிக்க மூத்தவராக வாழ்ந்து காட்டி அந்த விஷயத்தில் எங்களுக்கு முன்மாதிரியை வழங்கி இருக்கிறார்கள். இவ்வாறு எங்களுடைய நாம் உங்களை அருளாக அனுப்பி இருக்கிறோம். வாழ்க்கை என்றால் இதுதான் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக உங்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், செய்து காட்டிய பிரகாரம், அவர்களுடைய வழிநடத்தலின் பிரகாரம் வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் தேவையான வாழ்க்கை முறை, உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையின் எந்த கட்டத்துக்கும் தேவையான முன்மாதிரியான வாழ்க்கை முறை உங்களுடைய தூதரிலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் எங்களுக்காக முன்வைத்த போதனைகளை பற்றி நாங்கள் தேடி படிக்க வேண்டும், தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையையும் செப்பனிட முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கான பக்குவங்களை எம் எல்லோருக்கும் வழங்குவானா. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. الله تعالى القرآனிலே முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய குணம் நல்லது என்று அல்லாஹு தஆலா சான்று பகிர்கின்ற விடயங்களை எல்லாம் அல் குர்ஆனிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்குத்தான். நான் நபியாக அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்குத்தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது மாதிரியான ஏராளமான சான்றுகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நல்ல குணம் சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலாவாலேயே போற்றப்படுகின்ற அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணமிக்க ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதிலே நபி அவர்களுடைய தாய் தந்தையர்களும் சம்பந்தப்படுகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா அவர்கள், அவர்களுடைய வளர்ப்பு சிறப்பான வளர்ப்பாக இருந்தது. ஆமினா அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவை தன்னுடைய கணவன் அப்துல்லா அவர்களோடு மேற்கொண்டிருந்தார்கள். கணவனை மதிக்கின்ற ஒருவராக அந்த ஆமினா என்கிறவர் இருந்திருக்கிறார். கணவனை மதிக்கின்ற ஒருவராக, கணவனுடைய குடும்பத்தவர்களை மதிக்கின்ற ஒருவராக அந்த ஆமினா என்கிற தாயார் இருந்திருக்கிறார். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்த அப்துல்லா என்கிற தந்தை, அவருடைய வாழ்க்கை, அந்த அப்துல்லா என்பவருடைய தந்தையுடைய வாழ்க்கை, அந்த சமூகம் அவர்களுக்கு வழங்கி இருந்த கௌரவமும் இடமும் வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நன்னடத்தைகளுக்கும் இந்த உயர்தரமான பண்புகளுக்கும் அந்த மூத்தவர்களுக்கும் அல்லது பெற்றோருக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதனை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு நிகழ்வை சொல்கிறேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது, 6 வயது கிட்டத்தட்ட இருக்கிற பொழுது, உங்களுக்கு தெரியும், தாயாருடைய வயிற்றில் இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை வஃபாத்தாகி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த தாயார் தரிசிக்க வேணும், அங்கே போய் வருகின்ற பொழுது எனது மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது. இந்த நிகழ்வு எங்களுக்கு எதை சொல்கிறது? தன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் எவ்வளவு இறங்கி போகக்கூடிய ஒருவராக. கணவன் மறைந்து விட்டால் அந்த குடும்பமே முடியும். கணவன் சார்ந்து வருகின்ற குடும்ப உறவுகள் அத்துணையும் துண்டித்து போய்விடுகின்ற ஒரு வகையான குணம் இன்று பரவி வருகிறது. கணவன் மனைவியாக வாழுவார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், கணவன் அந்த தொடர்பே இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஆரோக்கியமான ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு பொருத்தமானதல்ல. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எமது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு தேவையான அன்புக்குரிய உறவுகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஓரளவுக்கேனும் வாசித்து விளங்கக்கூடிய புத்தகம் என்று சொன்னால் ரஹீகுல் மக்தூம் என்கிற புத்தகம் இருக்கிறது. கையில் எடுத்து நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு மத்தியில் தோன்றும் என்கின்ற அந்த கருத்துக்களை உங்களுக்காக சமர்ப்பித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah